உங்கள் அம்புட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். இன்றைக்கி பொண்ணு தாயி என்ன சொல்லி தர போகிறேன் தெரியுமா? இப்போ யாரை பார்த்தாலும் முகமூடி போட்டுக்கிட்டே திரியிறாங்க. யாரது யாரது தெரியலை, பேரது பேரது புரியலை. அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு நான் தான் நமக்கு என்ன புரியுது? ஒன்று மட்டும் தெரியுது, லொக்கு லொக்குன்னு எல்லாரும் இருமுறாங்க. ஒரு அருமையான கஷாயம் வச்சுருக்கேன். என்னடான்னு பார்த்தாக்கா, வெயில் காலத்தில் வேத்தாலும் இந்த மாதிரி இருமல் வரும். வெயில் அடிச்சுட்டு நல்லா டொப்புன்னு மழை பெய்யுது பாருங்க, அப்பவும் இந்த இருமல் வரும். இந்த இருமலுக்கு இந்த இருமல் கஷாயத்துக்கு தேவையான பொருள் சுக்கு. அதை நான் நல்லா இடித்து இதை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். சுக்கு, இது பார்த்தீங்களா வால் மிளகு. இது நம்ம மிளகு காரமாக இருக்கும், இந்த வால் மிளகுக்கு காரம் கம்மி, கொஞ்சம் கசக்கும், இதில் வால் இருக்கும். இதுதான் இந்த இருமலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மிளகாயெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினதே கிடையாது, எல்லாத்துக்கும் இந்த மிளகு தான். இது ஒரு சர்வ ரோக நிவாரணின்னு சொல்லலாம்ங்க. இது நல்ல மிளகு. ஆக மொத்தம் நம்ம இப்போ சுக்கு எடுத்தோம், அப்புறம் வால் மிளகு எடுத்தோம், இதோ இப்போ மிளகு எடுத்துருக்கோம். இன்னும் என்னெல்லாம் வேணும் தெரியுமா? இது பார்த்தீங்களா பேரிச்சங்காய். நீங்கள் பேரிச்சம்பழத்தை போடக்கூடாது. இந்த பேரிச்சங்காயை நல்லா தட்டி உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடணும். இந்த கொட்டையை எடுத்த பேரிச்சங்காய் இருமலுக்கு ரொம்ப நல்லது. இது பேர் அதி மதுரம். அதி அப்படின்னாக்கா அதிகமாக, மதுரம் அப்படின்னாக்கா ரொம்ப இனிப்பு. இந்த வேற நீங்கள் இது இப்படியே பிச்சு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சில சமயம் பாட்டு பாடுறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த அதிமதுரத்தை கொஞ்சமாக எடுத்து இப்படி உடச்சி நாக்கில் அப்படி ஒரு ஓரமாக வச்சுப்பாங்க. அது ஒரு இனிப்பாக இருக்கும், அதுலேருந்து ஒரு சாறு மாதிரி வரும், அது தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இது பேர் சித்த அரத்தை. அரத்தைங்கிறதே ஒரு வேறு வகையானது. இது சிற்ற அரத்தை அப்படின்னாக்கா இன்னொன்று பேர் அரத்தைன்னு ஒன்று இருக்குது. சித்தரத்தை தான் நம்ம இப்போ பயன்படுத்துறது. இந்த சித்தரத்தையை இதையும் இருமல் கஷாயத்தில் கொஞ்சமாக போடணும், நிறைய போட்டுறக்கூடாது. இது கருப்பட்டிங்க, நல்ல கல் கருப்பட்டி. ஆனால் இதில் மண்ணெல்லாம் இருக்கும், இதில் நல்லா வடிகட்டணும். இது பனங்கல்கண்டு. ஒன்று சொல்கிறேங்க, கரும்புலேருந்து எடுக்கிற பொருளெல்லாம் ஒன்றும் அவ்வளவு நல்லது இல்லை உடம்புக்கு. பனைமரத்துலேருந்து எடுக்கிற பனங்கருப்பட்டியோ சரி, பனங்கல்கண்டோ சரி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது பாருங்கள், இந்த பனங்கல்கண்டு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ அது எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், கவனமாக கேட்டுக்கிடுங்கப்பா. இந்து எனகே கோவிந்த ராகவேந்திரம் பாவயாமி. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. நம் பாரத தேசத்தை அலங்கரித்த எத்தனையோ ஆச்சாரியவரியர்களில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் ரொம்ப முக்கியமானவர். வரும் 31ஆம் தேதி ஆகஸ்ட் பெங்களூரில் அமைந்துள்ள சௌடையா ஹாலில் அடியேனும் விதுஷி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாதும் இணைந்து ஒரு சங்கீத உபன்யாசத்தை வழங்க உள்ளோம். தலைப்பு என்ன? ராகவேந்திரர் அருளி செய்த ஸ்ரீ ராமசாரித்திர மஞ்சரி, ராமாயணத்தின் சாரத்தை, அதன் ஆழ் பொருளை தெரிவித்த ஒரு அழகான பிரபந்தம். அனைவரும் வர வேண்டும். ராகவேந்திரர் என்னும் மகத்தான அந்த ஆச்சாரியருடைய வைபவத்தில் ஈடுபட வேண்டும். நாள் வியாழக்கிழமை ஆகஸ்ட் 31 மாலை 6 மணி முதல். இடம் சௌடையா ஹால், பெங்களூரு. டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆன் புக் மை ஷோ. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். அந்த இருமல் கஷாயத்துக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிட்டேன். இதை பார்த்தீங்களா, ஒன்றொன்னா போட்டுதோ இதில் போட்டு நல்லா இடித்து இதோ அப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் விறகு வச்சு செஞ்சோம், அப்புறம் கும்மிட்டி அடுப்பு வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு எங்கே கும்மிட்டிக்கு போகிறது, விறகுக்கு போகிறது, இதாக இருக்குல்ல. இதுக்கு அழகாக பேர் வச்சுருக்குறாங்க, இண்டக்ஷனு அப்படிங்கிறாங்க. இண்டக்ஷன் அடுப்பான். இது தொட்டால் உடனே எரியுது. அதில் தான் இப்போ கஷாயம் போட்டு தரப்போகிறேன். இப்போ இந்த கஷாயத்துக்கு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு அதை தழைக்க விட்டுறணும். இப்போ அது கொதிக்கட்டும். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள்,
இதில் பார்த்தீங்களா சுக்கு அதிமதுரம் எல்லாமே போட்டு பொடி பண்ணியிருக்கோம். ஏங்க இதையே நல்லா சலடை போட்டு சலிச்சுட்டு அந்த பொடியை போட்டால் என்னன்னு கேட்கலாம். சில சமயம் இந்த தோல் இருக்குல்ல, அதில் இருக்கிற சத்தும் அதில் இறங்கணும். நம்ம கடைசியில் கஷாயத்தை வடிகட்டிக்கலாம். சரியா? இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கவும் இந்த பொடியை போட்டு நல்லா ஒரு சூப்பர் இருமல் கஷாயம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த தண்ணி நல்லா திளைக்குது. அதில் இந்த பொடியை போட்டுருவோம். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இருத்துட்டு கூட ஒரு 3 வேளைக்காக கூட சாப்பிட்டுக்கிடலாம். அச்சு அச்சுன்னு இருமல் பாரு அங்கே, அட லொக்கு லொக்குன்னு இருமல் பாரு இங்கே. இந்த மழை பெஞ்சாலும் பெஞ்சிச்சு இருமல் வந்துருச்சும்பாங்க. வெயில் அடிக்குதா, வெயிலில் போயிட்டு வந்து வேத்து கொட்டுச்சா, அப்போவும் இருமல் வந்துடும். இந்த இருமல் வந்தால் அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, கூட பக்கத்தில் படுத்து தூங்குறவங்களுக்கு கஷ்டம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். இந்த கஷாயத்தை சாப்பிட்டா இருமல் அடங்கிடும். சரி, இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுன்னு எப்படி அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது எம்பிட்டு நேரம் கொதிக்கணும்னா, இதை இப்படி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படி பார்த்தோம்னா அதோட பச்சை வாசனை போயிருக்கும். இந்த குழம்பு ரசம்லாம் வைக்கிற மாதிரி தான். இந்த பச்சை வாசனை போகும்போது அதில் கருப்பட்டி. நான் இந்த இருமல் கஷாயத்தை பற்றி ஒன்று சொன்னேன்ல, இதெல்லாம் வடிகட்டிடணும். இதில் கல் மண் சில சமயத்தில் ஆணி கூட கிடக்கும். அட ஒரு பனங்கல்கண்டு போடுறதுக்கு முன்னால் கருப்பட்டியும் போட்டேன், தாங்க பனங்கல்கண்டும் போட்டேன். ஏன்னா இதெல்லாம் குளிர்ச்சி. இந்த இருமல் எதனால் வருது அப்படின்னாலே சூடு அதிகமாகிடும். வெளியில் குளிர்ச்சியாக இருந்து அப்பவும் இருமல் வரும்னே, அது உடம்புல இருக்கிற சூடு ஜாஸ்தி ஆகிடும். வெயிலில் போயிட்டு வந்து கட 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 கடன்னு பானை தண்ணியை குடிப்போம், ஐஸ் தண்ணியை குடிப்போம், அப்பவும் இருமல் வரும். இது பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் செஞ்சு இருத்து வச்சுக்கிடுங்க. பாலை மட்டும் எப்போ வேணுமோ, சில பேருக்கு பால் இல்லாத வர கஷாயம்தான் பிடிக்கும், அப்படியும் சாப்பிட்லாம். இதில் எங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பால் சேர்த்து தான் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த கஷாயத்தோட மனம் இருக்க, இந்த மணத்துலேயே தலைவலி எல்லாம் போயிடும் போல இருக்குது. எல்லாம் மருந்து சரக்கு அத்தனையும் வீட்டில், நம்ம வீட்டில் அஞ்சரை பொட்டியில் என்ன இருக்கோ அதைத்தான் வச்சு இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், பாட்டங்கால வைத்தியந்தான் பரம்பரையாக வந்தது தான், வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சு காட்ட போகிறா யாரு, பொண்ணு தாயி. என் பாட்டை கேளு, என் பாட்டை கேளு, பாட்டு 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 வைத்தியம் சொல்ல போகிறேன் கேட்டு. பாடினா கஷாயம் அடி பிடிச்சிரும். சரி, ஆயிடுச்சுங்க. இதோ இப்போ நல்லா வடிகட்டிடலாம். அப்பா, ஆஹா, இந்த வாசனை உங்களுக்கே அடிக்குமே. அப்பாடா, இம்பட்டையும் நல்லா இடித்து போட்டு கஷாயம் ரெடி பண்ணியாச்சு. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்களா, நல்லா இந்த பிடியெல்லாம் சுடலை. எங்கள் காலத்தில் பிடி துணியை வச்சு இப்படியே நடுங்கிக்கிட்டே வைப்போம். நான்லாம் என்ன செய்வேன்னா, இதை இப்படியே ஆற்றி விட்டுருவேன், கொஞ்சம் ஆறி கட்டட்டும். ஏன்னா பாத்திரம் சூடு தாங்க முடியாது நம்மளாலெல்லாம். இப்போல்லாம் எவ்வளவோ வசதி பாரு, அடுப்பு சுலபமாக இருக்குது, இந்த பாத்திரம் சுலபமாக இருக்குது. இப்போ இதை வேடு கட்டி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் வடிகட்ட போகிறேன். இப்போ இந்த கஷாயம் ரெடி. பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். நான் ஏன் பாலோடு கொடுக்குறேன்னு கேட்டாக்க, எல்லாருக்கும் இந்த காட்டம் தாங்காது. ஒரு 10-11 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த கஷாயத்தை கொடுத்தீங்கன்னாக்கா அப்பா காருது அப்படிம்பாங்க. கொஞ்சம் பாலை ஊற்றி கொடுத்தோன்னே இனிப்பு காரம் பால் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்க,
இப்போ பாலை கலந்துடுறேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் இது எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்க்கணும். அந்த காலத்தில் இப்படி கஷாயெல்லாம் போட்டுட்டு நாங்கள் இப்படி வாயில் விட்டுட்டு பார்த்தோம்னாக்கா மொட்டுன்னு மண்டையில் அடிப்பாங்க. ஏய் அது என்னது அது நீயே சாப்பிட்றதுன்னு. ஆனால் நீங்கள் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்கல்ல. எப்படி இருக்கு தெரியுமா? நானா சொல்லிக்க கூடாது, பொண்ணு தாயிங்கிறதுக்காக இல்லைங்க. இந்த கஷாயத்தை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தான் சொல்லணும். இருங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஒரு கப்பில் ஊற்றி தாரேன், சாப்பிடுங்க. ஒன்றொன்னா போட்டுதோ இதில் போட்டு நல்லா இடித்து இதோ அப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கஷாயத்துக்கு இதில் பார்த்தீங்களா சுக்கு அதிமதுரம் எல்லாமே போட்டு பொடி பண்ணியிருக்கோம். ஏங்க இதையே நல்லா சலடை போட்டு சலிச்சுட்டு அந்த பொடியை போட்டால் என்னன்னு கேட்கலாம். சில சமயம் இந்த தோல் இருக்குல்ல அதில் இருக்கிற சத்தும் அதில் இறங்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா திளைக்குது. இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை சாப்பிட்டா இருமல் அடங்கிடும். பச்சை வாசனை போகும்போது அதில் ஒரு பனங்கல்கண்டு போடுறதுக்கு முன்னால் கருப்பட்டியும் போட்டேன். தாங்க பனங்கல்கண்டு போட்டேன். ஏன்னா இதெல்லாம் குளிர்ச்சி. இந்த இருமல் எதனால் வருது அப்படின்னாலே சூடு அதிகமாகிடும். வேடு கட்டி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் வடிகட்ட போகிறேன். இப்போ இந்த கஷாயம் ரெடி. நம சிவாய 5 எழுத்து பொருளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்?